ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம காலேஜ்லாம் ஒரு சட்னி ஊற்றுவாங்களா, அது நம்ம காலேஜ் கேன்டீனில் கொடுப்பாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு நல்லா தண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி இதை சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு சொம்பு தண்ணி தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கடல மாவு சீக்கிரம் கெட்டியாயிரும். ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை ஒரு 3 டவர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வேகட்டும். இது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 சேர்த்தோம்னா சூப்பரான காலேஜ் கேன்டீன் சட்னி ரெடி ஆயிரும். கொதிச்சிருச்சுன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 2 சேர்த்துருக்கேன். தேங்க்யூ.